ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாவை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அந்த 100 ரூபாவை நீங்கள் கிளைம் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி போட பார்க்குறேன். பட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 100 ரூபா வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 100 ரூபா கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஜஸ்ட் அப்ளிகேஷனை சைன் அப் பண்ணிட்டு ஒரு சில ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா வண்டி போதும். உங்களுக்கு 100 ரூபா அமௌண்ட் வந்து கிடைச்சிடும். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. பட் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. விருப்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்து பாருங்க கைஸ். செம்மையான ஆஃபர் போயின்னு இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கான வீடியோவில் இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட டெலகிராமில் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தா கிரிப்டோ கரன்சி ஆப் அப்டேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ப்ரூஃப்கான அப்டேட்ஸ்லாம் என்னால் டெலகிராமில் ஒண்டி தான் கொடுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்டேட்ஸு, கிரிப்டோ கரன்சி ஆப்க்கான வித்ட்ரால் அப்டேட்ஸு, சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருவேன். அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு அதனால் வந்து ப்ராஃபிட் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க கைஸ். இது வரைக்கும் நம்மளோட பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம ரொம்ப ட்ரஸ்டான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் கைஸ் பார்த்துருக்கோம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பார்த்துருக்கோம் கைஸ். அதெல்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஏர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலம் உங்களால் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் ஆப்ஸும் நம்ம சேனலில் போட்டுன்னு இருக்கோம். ஸோ நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாக ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் எடுத்துட்டு ஆல் எடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிற அப்ளிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் எழுதி இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணிங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு திரும்பி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க கீழே. அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டுவாங்க. இதில் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்ற இடத்துல உங்கள் ஆதார் கார்டில் ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட நேம்ன்ற இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்ட் பக்கத்தில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்பர் போட்டு என்டர் பண்ணிங்க. அப்போ தான் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எம்பின் செட் பண்ண சொல்கிறாங்க. இந்த எம்பின்னா என்னென்னா ரிஜிஸ்டர் ஆகி உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி செக் பண்ணுறதுக்கு ஒரு 4 பின்னாட்டு போட சொல்லுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் என்டர் பண்ணிடுங்க. ரெஃபர் கோடு மஸ்ட்டு. ஏன் இந்த ரெஃபர் கோடு போடுற மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா அமௌண்ட்டு சைன் அப் போனஸாக கிடைக்குது. அதே நான் லைவாக காட்டுறேன். அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடியில் வந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் இதுக்கு அளவு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வேணுமா இல்லை வேணாமான்னு கேட்குறாங்க. விருப்பங்க அலோவ் பண்ணிங்க, விருப்பம் அதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது 3 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது எப்படின்னு இப்போ சொல்லித்தரேன். கம்ப்ளீட் கேவிசின்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க கைஸ். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டே வந்து பார்த்தா ஆட்டோ அப்ரூவல் டைம் 15 மினிட்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா காட் இட்னு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தா ஒரு மெயில் வந்துடும். டக்குன்னு வந்து பார்த்தா வந்துடும். இவங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க, அதாவது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். கேவைசி ரிக்வஸ்ட் ஃப்ரம் சன் கிரிப்டோன்னு. ஜஸ்ட் இந்த கிளிக் ஏர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் லாகின் பண்ணும்போது சன் கிரிப்டோ ஆப்பை லாகின் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே இமெயில் ஐடியில் வந்து பார்த்தா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை லாகின் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா சென்ட் கோடு இமெயில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஓடிபியை உங்கள் இமெயில் ஐடியிலேருந்து என்டர் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம். இல்லை லாகின் வித் கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிவிடுங்க. கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 கேவிசியை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணோம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இதுக்கு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தோடனே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. இங்கே கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். கேப்சல் என்டர் பண்ணுங்கள். ஸ்மால் என்டர் பண்ணிடுங்க. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி இருக்கும். அந்த ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த நம்பர் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பரு. ஸோ இதில் தான் நிறைய பேர் குழப்பமாயிடுறீங்க. ஆதார் கார்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போயிருக்கும். ஜஸ்ட் அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு பின் ஆட்டை சென்ட் பண்ண சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி செட் பண்ணவங்க என்டர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பின்ன்ற ஆப்ஷனுக்கே நான் தெரியலன்னு, அதாவது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது பின்னை செட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பின் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பின்னை போட்டு நீங்கள் உள்ளே போயிடுங்க. இல்லை இந்த பின்னுன்ற கான்செப்டே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வராது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னை செட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னை நீங்கள் ஒரு 6 நம்பர் செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு அந்த பின்னை திரும்பி இதே மாதிரி இடத்துல போட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆனால் பின் செட் ஆகிடும். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி பின் செட் பண்ணிட்டேன் எனக்கு மறந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. ஃபர்காட் செக்யூரிட்டி பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபர்காட் பண்ணிக்கலாம் பின்னை. கன்ஃபார்ம் எல்லாருக்கும் இப்போது லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகிருக்கு டிஜிலாக்கர் மூலமாக. ஸோ பின் எல்லாம் செட் பண்ணி வைப்பீங்க நம்புறேன். ஸோ பின்னை செட் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டே அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள போயிடுங்க. அடுத்த பேஜுக்குள்ள வந்தால் ஃபிச்சிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு சில ப்ரோசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணோடனே அலோ பண்ண சொல்லுவாங்க. அலோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் அலோ பண்ணிட்டோடனே கேமரா பர்மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோ பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. நான் என்ன பிரச்சனையே தெரியல. சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் மேலே அந்த 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நான் குரோமில் தான் பண்ணேன். ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சைட் செட்டிங்குள்ளே போயிட்டேன். சைட் செட்டிங்ஸில் போய் பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எதனா பிளாக் ஆகிருக்கான்னு பார்த்தேன். என்னோட கேமரா எதுவும் பிளாக் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரௌசர் தான் ஒர்க் ஆகலை. என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு திரும்பி அந்த கிளிக் ஹியர் டு லிங்கை ஒண்டி காப்பி பண்ணிவிட்டு நான் இன்னொரு ப்ரௌசரில் போட்டேன் குரோம் பீட்டான்னு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி லைட்டாக காண்டாயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபார்முக்குள்ளே போயிட்டேன். இந்த குரோமோட ஆப் இன்ஃபார்முக்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோட இந்த ஆப் இன்ஃபார்முக்குள்ளே போயிட்டு நான் பர்மிஷனுக்குள்ளே போயிட்டேன். கைஸ் பெர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆக்சஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வைக்கல. ஜஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே அலோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்து இந்த மாதிரி அலோ கொடுத்துட்டு பேக் வந்துட்டு நம்மளுக்கு கேமரா ஆக்சஸ் தான் வந்துடும். இது பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அதாவது ஆன் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் பேஜுக்குள்ளே வந்து ஒரு பேஜ் இல்லைனா பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கேட்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி வந்து திருப்பி கேட்பாங்க. திரும்பி லொக்கேஷன் ஆன் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைல் லொக்கேஷனை நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இதை நான் 2வது ப்ரௌசரில் ட்ரை பண்ணும்போது தான் வந்துச்சு. குரோம் பீட்டாவில் எனக்கு வந்துச்சு. குரோமில் ஒர்க் ஆகாதவங்க வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலோ கொடுத்துட்றேன். அலோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தெரியுது பார்த்தீங்களா. க்ரீன் கலர் தெரிஞ்சால் உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸ் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிடுங்க. கரெக்டாக ஃபேஸ் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் செல்ஃபி நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்னு வந்துடும். எனக்கு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேஒய்சி அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைமிங் நோட் பண்ணிங்க. 10:25க்கு நான் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். அதே 10:25 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் செட் பண்ணோம். இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட் பண்ண சைனப் போனஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோன்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக போர்ட்ஃபோலியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களோ ஒரு எம்பின் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த எம்பின் என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது எம்பின்ற இடத்துல ஒரு 4 பின்னை செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின்னை வந்து பண்ண என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா $101 பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிட்காயினை சாலிடாக உங்களால் சேல் பண்ணிக்க முடியும். பட் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். என்னன்னா இந்த பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $105 இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். மினிமம் இடம் $100 தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க $105 இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க முடியும்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது சேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 2 குறையுது. கரெக்டாக வந்து ஒரு ரூ. 99 நிற்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு ரூ. 105 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது எப்படி ப்ரோ இது ரூ. 100லேருந்து ரூ. 105 வரும்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சியில் இந்த பிட்காயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பிட்காயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணிட்டு ஒரு 3 நாள் கிட்ட வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஏறமா இருக்குது பார்த்தீங்களா, இது ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். வித்தின் ஒரே நாளில் எல்லாம் 2 நாள் ஏறலாம் 3 நாள் ஏறலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சுன்னா இந்த ஏறமா இருக்குது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே போயிடுச்சுன்னா ஒண்டி போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ரூ. 105 ஆட் ஆகிடும். ஒன்ஸ் ரூ. 105 ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 105 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் to 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண இருக்கும். கொஞ்ச நாள் ஜஸ்ட் ஆப்பை சைன் அப் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days to ஒரு 4 days வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகல ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இதில் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இதில் 100 இந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ₹100 டெபாசிட் பண்ணிட்டு இந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிப்டோ கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்க முடியும். அதாவது ஒரு ₹100 நீங்கள் வாங்கிட்டு அதை அப்படியே சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா விருப்பம் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், விருப்பம் அதை விட்டுருங்க. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒரே செகண்டில் எடுத்துடலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே எடுத்துட முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 எப்படி ஆட் பண்ணி இப்போ சொல்லித்தரேன். விருப்பம் இருக்கும் பண்ணுங்கள், விருப்பம் அதை விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹103 கரெக்டாக பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சரி நான் ₹103 இருக்கேன்னு வித்ட்ரா பண்ணால் ₹1 வந்து ஃபீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ₹99 தான் என் வேலெட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹100 ஆட் பண்ண வேண்டியது தான் நான் வித்ட்ரா பண்ண முடியும். சரி ஜஸ்ட் நீங்கள் ₹100 ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டெபாசிட்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பிடிசியை சேல் பண்ணுறீங்க எல்லாம் அண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட பிடிசி சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹிந்தி வீடியோ தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் அதாவது உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட சன்கிரிப்ட் ஆப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசும் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிங்க. இவங்களே மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள், நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒண்டி தான் உங்களால் அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியும்னு. இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி தரேன். அப்ளிகேஷன் பாட்டமில் ப்ரொஃபைல் ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோன்னே இந்த பேஜ் மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் பேங்க் பேர், ஐஎஃப்எஸ்சி கூட என்டர் பண்ணிட்டு செலக்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சேவிங்ஸாக இல்லை கரண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணோன்னே இப்போ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மறக்காமல் நோட் பண்ணிங்க, பிடிசின்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹105 அமௌண்ட் ஆச்சு இருக்கணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் அந்த பிடிசியை சேல் பண்ணிட்டு ஐஎன்ஆரில் ₹100 டெபாசிட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹199 நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க. இது ஒரு மெத்தடு. இல்லை நான் வெயிட் பண்ணி வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஒரு 5 நாள் ஒரு 4 நாள் விட்டிங்கன்னா பிடிசி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்க வேலை மாதிரி தான் பிடிசி. உதாரணத்துக்கு வந்து இந்த பிட்காயினை தங்க வேலைன்னு எடுத்துங்க. அந்த தங்க வேலை உயரும் போது வந்து பார்த்தீங்கன்னா காசும் உயரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ₹105 வந்தோடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் எப்படி நம்ம ₹105 நான் ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ஒரு வித்ட்ரா பண்ணின்னு கேட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட்லாம் டெபாசிட் பண்ணல, ஒரு 4 days கிட்ட வெயிட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ₹105 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இது என்னோட இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் இன்னொரு அக்கௌண்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹105 என் வேலெட்டில் இருக்குது இந்த பிடிசின்ற இடத்துல. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிட்காயினை நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டோடனே சேல்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருவாங்க எல்லோ கலர். அதை கிளிக் பண்ணுறேங்க. அது கிளிக் பண்ணோன்னே எஸ்ஐஎம் மகிழ்ச்சியை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல 100% ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபாவை நாங்கள் சேல் பண்ணுறோம். 1% வந்து கமிஷன் பிடிச்சிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 105 ரூபாவாச்சும் இருக்குதுன்னு மாதிரி பார்த்துங்க. இப்போ 103 ரூபாய் அங்கே இருக்குது. நான் கீழே பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே என்னோட எம்பினை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்னோட எம்பினை என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேல் பண்ணிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ப்ரொஃபைல் தான் அந்த பிளாக் கலர் ஆப்ஷன் இப்போ தான் மார்க்கெட்டு கீழே இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டா பாருங்கள், உங்களோட INR ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 102 ரூபா இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வித்ட்ரான்ற ஆப்ஷன் டெபாசிட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, INR இடத்துல அது கிளிக் பண்ணுறங்க. அது கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜஸாக பிடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் BTCயில் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன், வித்ட்ரா பண்ணுங்கள். பட் 105 ரூபா இருந்தாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எம்பினை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருவாங்க. 2 நாள் உங்களோட பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட்டு வித்ட்ரா பண்ணும்போது 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். மேலே உங்களுக்கு டைமிங் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:07க்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. கரெக்டாக நீங்கள் டேட் அண்ட் டைமே செக் பண்ணிக்கலாம். ஃபீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த சைன் அப் போனஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எல்லா யூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க பாருங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த நடுவில் வந்து கிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துறாங்க. நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் உங்கள் ஃப்ரெண்டே நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் எல்லா யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சைன் அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். எல்லா யூஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கிடைக்கும். இது தாண்டி இந்த ஆப்பில் வேறு என்ன டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய்.